வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். இந்த நியூ இயர் 2026 நியூ இயர் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையறதுக்கு ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். இப்போ நம்ம எல்லா ராசிக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது. அதாவது குரு பயிற்சி இருக்குது, அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள் இருக்குது, ராகு கேது பயிற்சி வருஷ கடைசியில் இருக்குது, இன்னும் மற்ற கிரகங்கள் பயிற்சி இருக்குது. பட் இது 3 தான் மெயின். ஸோ இந்த பயிற்சி மூலயமா யார் யாருக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு ஒன்லைனில் சொல்ல போனோம்னா இந்த வருஷம் ரொம்ப ஆன்மீக வருஷங்க. பிரபவ வருஷம்னு சொல்லுவோம், அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஆன்மீக வருஷம். எல்லா இடத்துலையுமே கோவில்கள் அதிகமாகும், கோவில்கள் வழிபாடு அதிகமாகும், தெய்வ நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும். தெய்வம் ஒட்டி யாராவது நடத்துகிற பிஸ்னஸ், நீங்கள் ஏதாவது கோவில் சம்மந்தமாகவோ ஆன்மீகம் சம்மந்தமாகவோ, நம்ம சேனலே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில் முன்னேற்றங்கள் நிறைய வரும். ஸோ இந்த வருஷம் ஆண்டவனை எவ்வளவு நம்ம பிடிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நல்லதுகள், எது இதில் உஷாராக இருக்கணும், எந்த ஆண்டவனை பிடிச்சுக்கணும் இந்த வருஷம் நான் நல்லா இருக்கிறதுக்குன்றதை ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். இயற்கையிலேயே அறிவும் அழகும் உடையவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இது பெருமாளுடைய ஃபுல் அனுகிரகம் பெற்ற ராசி. ரொம்ப கூர்மையாக இருப்பாங்க, சின்ன வயசு நல்லா படிப்பாங்க. அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு ஜாக்பாட் ராசிகள் இவங்களும் ஒருத்தருங்க. ஏன்னா இப்போ குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஓவராலாகவே எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ முதல் பாலு 6. அடுத்தது 2ஆம் வீட்லேயும் ஜூனுக்கு அப்புறம்லாம் திருப்பியும் அந்த 2வது வீட்டிலே தான் வருவார். அப்போ கையில் பணம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஸோ அடுத்து 2 பாலும் 6. ஸோ ஹேட்ரிக் 6 இது. ஸோ இந்த வருஷம் ஒரு சூப்பராக இருக்க போகுது. எது இதில் உஷாராக இருக்கணும்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்களில் ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம நல்லா படிக்கிறவங்க இருந்தாலும் இந்த டைமில் 3ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஒரு எண்ணம் வந்துடும், பார்த்துக்கலாம், நான் ஏற்கனவே 2-3 தடவை படித்ததுன்னு நான் பார்த்துக்கணும், அந்த ஒரு அசால்ட்டு தைரியம் வந்துடும். அது நம்மளை பிரச்சனை தள்ளி விட்டுரும். ஸோ நீங்கள் நல்லாவே படிக்கிறவங்களாம் இருந்தாலும் இப்போ எழுதுகிற எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீதித்துறை, வக்கீல், சிஏ, இந்த மூளை சம்மந்தமாக மூளையை பயன்படுத்தி ஒர்க் பண்ணுறவங்க, ஐடியில் இருக்கவங்களாம் நிறைய பேர் மிதுனத்தில் இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒன்றுக்கு 2 தடவை உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தரும். சரி, ஓகே. அடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா 4ஆம் வீட்டெல்லாம் சனி பகவான் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் லேண்ட் வாங்குறீங்களோ, வீடு வாங்குறீங்களோ, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, இது ஒரு தடவை ஜோதிடரை பார்த்து உங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டு. ஏன்னா இப்போ வண்டி வாங்கினாலும் ஒரு 1-1.5 லட்சம் ஆகிடுது, வீடு வாங்கினா கோடியில் போகுது. அதனால் ஒரு 1000 கொடுத்து நீங்கள் ஜோதிடரை பார்த்துக்கிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முன்னாடி நம்ம சொன்னது தான், குடும்பத்தோட சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வம் கோவில் போயிட்டு வர்றது, ஊரில் இருக்க காவல் தெய்வம் போயிட்டு போகிறது, நீங்கள் வெளியே இருக்க இஷ்ட தெய்வங்கள் கோவில்கள், அதுவும் முக்கியமாக பெருமாள் கோவில்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோடு போங்க, அந்த சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லை, கோர்ட்டில் ஏதாவது இந்த லிட்டிகேஷன்ஸ் இஷ்யூஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜியோ இல்லை உடல் உபாதைகள் இருந்தால் அது எல்லாமே கம்மியாகிற டைமுங்க. இது அது எல்லாமே, ஏன்னா குரு பகவான் பார்க்க அது எல்லாமே கம்மியாகிற டைம். ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, கல்யாணத்துக்கு நேரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு பார்க்குறதா இருந்தாலும் சரி, பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம் வைக்கிறது, நீங்கள் கல்யாணம் பண்ணுறது, இது எல்லாமே புதன், வியாழன், வெள்ளி இதில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு புதன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நாளில் நீங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸ் தேடுறீங்கனாலும் இது ரொம்ப நல்ல டைம், நல்லபடியாக அமைவாங்க. எப்பயுமே நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புதன்கிழமை ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த டைமே நீங்கள் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டானதாக இருக்குங்க. இதை தவிர்த்து நீங்கள் இன்னும் இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், கல்யாணம், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கடன் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு கடனும் கரெக்டாக கை கொடுத்து நல்லபடியாக இருக்குது. என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த டைமில் போய்ட்டு நீங்கள் குருமார்களை போய் பார்த்துட்டு வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் இப்போ ஜோதிடரோ
இல்லை உங்களுடைய ஆன்மீக குருமார்கள், இப்போ கனகப்பட்டியா இருக்காங்க, சாய்பாபா இருக்காங்க, இவங்கெல்லாம் குருமார்கள், இவங்கள போய் வழிபடுறதோ, இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒரு நல்ல மேனேஜர், உங்கள் மென்டார், உங்களுக்கு நல்லது அட்வைஸ் பண்ணுற ஃப்ரெண்ட், இவங்களெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருது, அவங்க பார்வையில் என்னங்க படுறதே உங்களுக்கு வந்து நிறைய நல்லது செய்யும். உங்கள் தொழில் ஸ்தானமும் சூப்பராக இருக்குது. முக்கியமாக யாராவது வெளியே அப்ராடுக்கு போகிறீங்க, ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இது எல்லாமே இங்கே ட்ரை பண்ணலாம். நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இது ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் மறைமுகமான நிறைய பாலிடிக்ஸ், நிறைய பிரச்சனைகள் உங்களை சுற்றி நடக்கும். ஆனால் அதை எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணி வின் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ரொம்ப ரொம்ப உள்ளே போகாமல் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த வாக்குன்றது ரொம்ப ஆர்கியூமெண்ட், டிபேட், வாக்கெல்லாம் ரொம்ப நம்ம பர்ஃபெக்டாக இருப்போம். நம்மளை பேச்சில் அடிச்சுக்க முடியாது. இருந்தாலும் இப்போதைக்கு ஆஃபீஸில் வந்து அந்த துடுக்குத்தனமான பேச்சு வேணாம். கொஞ்சம் பின்னாடி போயிட்டு யார் என்ன பண்ணுறான்னு கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி யார் என்ன பிரச்சனை பண்ணுறான்னு தெரியும். அது தெரிஞ்சாலே யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தப்பிச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து ஸ்மார்ட்டாக இருக்கிற டைம். ஸ்மார்ட்டாக இருந்து யார் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணிங்கனாவே சூப்பர். நீங்கள் பிஸ்னஸில் என்ன பண்ணுறீங்க, இல்லை ஒரு சின்ன ப்ராஃபிட் வருது, இல்லை கொஞ்சம் நஷ்டம் அடைகிற மாதிரி இருந்தாலே அந்த பணத்தை வெளியே எடுக்கிறது நல்லது. ஏன்னா 11ஆம் வீட்டிலலாம் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது. 12லேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து செலவு வரும், ஆனால் சுப செலவாக வரும். உங்களுக்கு வந்து ஃபேமிலிக்காக நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ கோவில் குளங்கள் இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து சந்தோஷம் வந்து இன்னும் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து கிருஷ்ணர், பெருமாள், சிவபெருமானாக இருந்தால், அதுவும் திருவாதிரையாக இருந்தால் நடராஜர், இவங்களெல்லாம் வழிபடுறது ரொம்ப நல்லது. புதன்கிழமை போய் வழிபடுங்க. பெருமாள் கிருஷ்ணராக இருந்தால் துளசி கொடுத்து நெய் விளக்கு போட்டு வழிபடலாம், தூபங்கள் போடலாம். சிவபெருமானாக இருந்தால் வில்வம் கொடுத்து தூபங்கள், அதாவது கோவிலுக்கு சாம்பிராணி வாங்கி தர்றது, இல்லை பண்டிகைக்கு வந்து நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் வாங்கி தர்றது, இல்லை அதுக்கு பணம் கட்டுறதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வேண்ட விஷயங்கள் ஸ்பீடாக நடக்கும். ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு ஓவராலாக பார்த்தோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம ஒன்றும் மந்த்லி ஒன்றும் டீப்பாக நம்ம அனாலிசிஸ் தருவோம், சரிங்களா? இது ஒன்று. ஸோ இந்த வருஷம் என்னென்ன மெயினான பயிற்சிகள் இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள். குரு பயிற்சி வந்து ஜூன் 2 இருக்கும். அது இந்த வருஷத்தையே 2ஆக பிரிச்சலாம். ஜூனுக்கு 1க்கு முன்னாடி, ஜூனுக்கு 2க்கு பின்னாடின்ற மாதிரி, அந்த மாதிரி பிரித்து தான் அதை சேர்த்து தான் ஒரு கலவையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சனி பகவானோட வக்ர பயிற்சி ஜூலை 27 அந்த டைம் நடக்கும். அதுவும் வருஷத்துக்கு நடுவில் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்னொரு பெரிய பயிற்சியாக ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25 கிட்ட வரும், வருஷம் கடைசியில். அதுவும் ஒரு பெரிய ரிலீஃப். அவர் வந்து கும்பத்துலேருந்து மகரத்துள்ள வருவார், அதுக்கப்புறம் சிம்மத்துலேருந்து மாறுறார். ஸோ அதுவும் பெரிய ரிலீஃப். அந்த பயிற்சிகள், இந்த பயிற்சிகளை எல்லாம் பொதுவாக வச்சு ஒரு பொதுவான பலன்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ராசிக்குமே நம்ம எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணுன்றத சொல்லியிருக்கோம். இதுவும் ஒரு ஓவராலாக இந்த ராசி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம். இப்போ 12 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்கன்னா, ஒரு ராசிக்கும் ஒரு கோடி மக்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கோடி மக்களுக்கு நம்ம பொதுவாக தான் பலன் சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். ஏன்னா உங்கள் லக்னம், நட்சத்திரம் இதை பொறுத்தெல்லாம் மாறும். உங்களுக்கு ஒன்றும் முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. சார், நான் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த வருஷம் எனக்கு எனக்கு நேரம் நல்லாயிருக்கும், நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு டீட்டெயில்டு கன்சல்டேஷனும் தரேன். இந்த வருஷம் வந்து மெயினாக, சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் வந்து ரொம்ப புனிதமான வருஷம். இந்த தமிழ் வருஷம் பிரபவ வருஷம்னு சொல்லுவோம். அது வந்து அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம். இந்த வருஷம் வந்து ஆன்மீக வருஷம். நீங்கள் இதேமாரி நம்ம இந்த 2026 எண்டில் ஒரு நியூ இயர் பலன் சொல்லுவோம் பாருங்கள், ஒரு வருஷம் கழிச்சு. அப்போ உங்களுக்கு திருப்பியும் இப்போ சொன்னதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த வருஷம் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான வருஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வருஷத்தில் எப்படி வழிபாடு பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வருஷம் உங்களுக்கான தெய்வம், இப்போ ஒரு ராசிக்கு சொல்கிறோம்ல, உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். அந்தந்த ராசிக்குன்னு இது ஒரு சயின்ஸ், அந்த உடம்புக்குன்னு ஒரு டிஎன்ஏக்குன்னு ஒரு சாமி இருக்கும். இப்போ மேஷ ராசினா முருகர், துர்கை, இவங்கெல்லாம் மேட்ச் ஆவாங்க. அந்த மாதிரி உங்கள் ராசிக்கான கடவுளை சொல்லியிருக்கேன். இதை கரெக்டாக நீங்கள் வழிபட உங்கள் இஷ்ட தெய்வத்தோடு இதையும் வழிபட உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணால் தான் இது உங்களுக்கு நல்லா தெரியும், சரிங்களா? இதுக்கு கூடவே
நம்ம நிறைய தனாகர்ஷண பயிற்சிகள் இது எல்லாம் நிறைய நடத்துகிறோம். உலக லெவலில் நிறைய கண்ட்ரீஸில் நம்ம இந்த ஒர்க் ஷாப்லாம் நடத்துகிறோம். நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி போடுவோம். நம்ம ஒன்றும் கார்த்திகை தீபம் சித்தர்கள் பற்றிலாம் நிறைய பேசுவோம். நம்ம சேனலில் ஃபுல்லாக கவனிங்க. இன்டர்வியூஸ் எல்லாமே எவ்வளவு பார்க்குறீங்க, எவ்வளவு கேட்குறீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வரும். அதையும் கமெண்ட்டில் போடுங்க. எங்களுக்கு ஒரு அடுத்து நாங்கள் என்ன சொல்லணுன்றதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு நல்லபடியாக நடக்க 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.